இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர். வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. அன்புள்ள ஓம் சரணவ யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். இந்த வாரம் மே 4ஆம் தேதி முதல் மே 10ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு 6இல் கேது சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு என்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உங்களுக்கு உண்டு. ஜென்ம ராசியில் சூரியன் 4இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களுடைய பணியை சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருந்தாலும் எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 8 வியாழன் 9 வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை அம்மனை தரிசிப்பதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். ரிஷபராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் ராகு சனி புதன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் தாராளமாக இருந்து பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் மிக சுறுசுறுப்பாக செயல்பட்டு எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 4 ஞாயிறு 5 திங்கள் ஆகிய நாட்களும் 10 சனி ஆகிய நாட்களும் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 10இல் சஞ்சரிப்பதும் 11ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பு ஆகும். இதன் காரணமாக நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். ஏற்படக்கூடிய சின்ன சின்ன நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களது கோபத்தை மட்டும் சற்று குறைத்து கொண்டு எதிரும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக பிள்ளைகள் வகையில் சின்ன சின்ன மனக்கவலைகள் ஏற்படலாமே தவிர எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இந்த வாரத்தில் குறிப்பாக 6 செவ்வாய் 7 புதன் ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 10இல் சூரியன் 11இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இந்த வாரத்தில் குறிப்பாக 4 ஞாயிறு 8 வியாழன் 9 வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையலாம். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி, ராகு, சுக்கிரன், 12ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். இதன் காரணமாக தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடன் இருப்பவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்கள் மீது வீண் பழிச்சொற்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. அதனால் நீங்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு 6 செவ்வாய், 7 புதன், 10 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 7இல் சஞ்சரிப்பதும் 9இல் குரு 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பு என்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் ஏற்படும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 4 ஞாயிறு 5 திங்கள் 8 வியாழன் 9 வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சனி, ராகு சஞ்சரிப்பதும் 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. கூட்டாளிகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு மேன்மையான பலன்களை பெறுவீர்கள். கடந்த காலத்தில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சுமூகமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 4 ஞாயிறு 5 திங்கள் 6 செவ்வாய் 7 புதன் ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன், 6இல் சூரியன் 7இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும்.
நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் மிக மிக சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது வார தொடக்கத்திலே குறைந்து மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 6 செவ்வாய், 7 புதன், 8 வியாழன், 9 வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பான பலனை அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவதும் கால பைரவரை வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பான பலனை உங்களுக்கு தரும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 4ஆம் வீட்டில் சனி ராகு, 5இல் சூரியன், 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். எந்த ஒரு காரியத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பது நடப்பதில் சில இடையூறுகள் ஏற்படும். சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் தடைப்படும். உத்தியோக ரீதியாக குறிப்பாக அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். பணி நிமித்தமாக தேவையற்ற பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுகின்ற பொழுது சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 8 வியாழன், 9 வெள்ளி, 10 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 4 ஞாயிறு, 5 திங்கள் பகல் 2 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் 4, 5 ஆகிய நாட்களில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். 5ஆம் தேதி மதியத்துக்கு பிறகு ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறைந்து மன நிம்மதியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி ராகு, 5இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 10ஆம் தேதி சனிக்கிழமை ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். 5ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 2 மணிக்கு மேல் 6 செவ்வாய், 7 புதன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வது ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன், 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் 2இல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பு என்பதால் எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில பயணங்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு எந்த நாட்கள் சாதகமாக இருக்கும் என பார்த்தால் 4 ஞாயிறு, 5 திங்கள், 6 செவ்வாய், 7 புதன் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். 8ஆம் தேதி வியாழக்கிழமை, 9 வெள்ளி, 10 சனி மதியம் 1 மணி 45 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் 8, 9, 10 ஆகிய நாட்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு
அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி ராகு 2 சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உடன் இருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரமாகும். தொழில் ரீதியாக தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் அதிகரிக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு நேரம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும் என்பதால் உங்களது சேமிப்புகள் குறையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். இந்த வாரத்தில் ஒரு சில அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 6 செவ்வாய், 7 புதன், 8 வியாழன், 9 வெள்ளி ஆகிய நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும். 10ஆம் தேதி அன்று சனிக்கிழமை மதியம் 1:45 பிறகு சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த நேரங்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கிறது. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.